ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ನಮ್ಮ பிராமண சமுதாயம் இன்னைக்கு என்ன செய்துன்றிருக்கா, எப்படி போயின்றிருக்கா அதை பார்த்தும், அது மாதிரி நம்ம சமூகத்தில் உள்ளவா எப்படி சிந்தனை பண்ணுறா அதை வச்சும் நம்ம சமுதாயம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இது ஒரு லெக்சரோ இல்லை வேதாந்த கிளாஸோ சாஸ்திர கிளாஸோ ஒன்றுமில்லை. நம்ம பிராமண சமுதாயம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கவாது செய்யலாம். தெரிஞ்சுண்டு அப்புறம் எப்படி மாற்றம் வருத்தலாம் அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால் தயவு செய்து எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை, இந்த லெக்சரை கேளுங்கோ. உங்களோட கமெண்ட்ஸும் டெஃபினட்டாக இதில் உள்ள அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்கோ. பிரிட்டிஷ்காரன் வரது வரை பாரத தேசம் ரொம்ப சம்பத் சமர்த்தியாக இருந்தது. 200 வருஷம் மிந்தி வரை எல்லா பிராமணாலும் அக்ரஹாரத்தில் தான் தாமசிச்சுட்டு இருந்தா. பிராமணாளுக்கெல்லாம் அக்ரஜன்மஜா, அக்ர ஜென்மத்தில் உள்ளவா அப்படின்னு பேருண்டு சாஸ்திரத்தில். அக்ர ஜென்மத்தில் உள்ளவா ஹாரமாக இருந்ததுனால தான் அக்ரஹாரம் அப்படின்னு பேர் வந்தது. ஹாரமாக இருந்தா, மாலை மாதிரி இருந்தா. பெரிய பெரிய அக்ரஹாரங்கள் எல்லாம் போய் பார்த்தானா அது ரவுண்டாக தான் இருக்கும். ஸ்ரீரங்கம் மாதிரி உள்ள ஸ்தலங்கள்ல எல்லாம் ஒரு ரவுண்டில் தான் அக்ரஹாரம் இருக்கும். அந்த க்ஷேத்திரத்துக்கு சுற்றில் 3 or 4 ரவுண்ட் இருக்கும். பக்கத்தில் நதி இல்லை குளம் இதெல்லாம் இருக்கும். நம்ம அக்ரஹார கிரகங்கள் பார்த்தாச்சுன்னா ஆദ്യം திண்ணை, உள்ளு திண்ணை, രേഴി, அப்புறம் தளம், அது கழிஞ்சு அடுக்களை இல்லை சமையல் கட்டு, அப்புறம் அந்த கொட்டில், இதெல்லாம் எல்லா கிரகங்களிலும் இருக்கும். ஏன் பிராமணா இந்த மாதிரி சேர்ந்து ஒரு சமூகமாக தாமசிச்சா அப்படின்னா, நம்ம சம்ஸ்காரங்களுக்கு எல்லாமே நிறைய படித்த பிராமணர்களோட அவசியம் எப்போதும் வரும். நம்ம முழுவன் சமயமும் நம்ம வேத சம்ஸ்காரத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் 200 வருஷம் மிந்தி வரை இருந்திருக்கோம். இந்த லோகம் தொடங்கி எவ்வளோ 10,000 வருஷங்கள் ஆயாச்சு. அது வச்சு பார்க்கும்போது 200 வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி இருந்தோம், சேர்ந்து இருந்தோம். அதானது நம்ம கர்மாக்களுக்கெல்லாம், வைதிக கர்மாக்களுக்கெல்லாம் நிறைய பிராமணாவோட அவசியம் உண்டு. எல்லாத்துக்கும் நம்ம அனிஜ்ஞை சொல்லுவோம். அசேஷே ஹே பரிஷத் பவத் பாதமூலே மயா சமர்ப்பிதாம் இமாம் சௌபர்ணீம் தட்சிணாம் எத்கிஞ்சித் தட்சிணாமபி யதோக்த தட்சிணாத்வேன தாம்பூலஞ்ச ஸ்வீகிருத்தியா அப்படின்னு நம்ம தட்சிணை கொடுத்து பிராமணால்கிட்ட அனிஜ்ஞை வாங்குவோம். எந்த கர்மா നടക്കണമാനാലും അനുജ്ഞയുണ്ട്. ജാതകർമ്മ നടക്കണമാനാലും அதுக்கு அனிஜ்ஞை வாங்கணும். என்னன்னா அதுக்கு மிந்தி பும்சவன சீமந்தன் நடத்திருந்தாதான் ஜாதகர்மா நடக்க முடியும். பும்சவன சீமந்தன் நடக்கணுமானா அதுக்கு முந்தி கல்யாணம், கர்ப்பாதானம் எல்லாமே நடந்திருக்கணும். அதனால இது ஒரு சர்க்கிளாக போகண்டே இருக்கும். இதுக்கு இடையில ஒராள் நடுவில் ஜாயின் ஆகவே முடியாது. யோக்கியதா சித்திம் அனுகிரகாணம் அப்படின்னு அனிஜ்ஞை கேட்டானா யோக்கியதா சித்திரஸ்து அப்படின்னு சொல்லமான அந்த லீனேஜ் அன்பரோக்கனாக வந்துருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்ராத்தம் நடக்கணுமானாலும் அதுக்கு போக்தாக்களான நல்லா படித்த பிராமணா வேணும். ஒரு மரணம் நடந்தானாலும் டெய்லி ஸ்ராத்தங்கள் நடக்கும், அதுக்கு பிராமணா வேணும். இதனால் நம்ம கூட்டமாகத்தான் தாமசிச்சுட்டு இருந்தோம். பாக்கியுள்ள சமுதாயங்களை விட நமக்கு அந்த
மியூச்சுவலாக உள்ள ஆவசியம் ரொம்ப ஜாஸ்தி. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி அக்ரஹாரத்தில் தாமசிச்சுட்டு இருந்தோம். எந்த ஃபங்க்ஷன்ஸும் நம்ம கிரகத்தில் வச்சு தான் நடத்துவோம். எல்லாருமே அந்த பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து நதியில் போய் ஸ்நானம் பண்ணி, புருஷாலாம் அந்த நதி தீரத்திலே சந்தியாவந்தனம் பண்ணுவான். அந்த கையில் ஒரு ஒரு சஞ்சியில் ஊர்ணா அப்படிங்கிற அந்த கம்பளியினால் பண்ணியிருக்கிறதுனால அந்த பேக்கில் அந்த வஸ்திரங்கள்லாம் எடுத்து வச்சிருப்பா. அதுக்கு தீட்டு இல்லாததுனால அதில் வஸ்திரங்களை கொண்டு போய் அது அந்த நதியிலேயே ஸ்நானம் பண்ணி அந்த நதிக்கரையிலே இருந்து சந்தியாவந்தனாதிகள் பண்ணி, என்னென்னா சந்தியாவந்தனம் கிரகத்துக்கு வெளியில் போய் கிராமத்தோடு ஒரு அற்றத்திலேயோ இல்லை நதி தீரத்திலேயோ எல்லாம் பண்ண சொல்கிறது. நதி தீரத்தில் பண்ணால் 100 இரட்டி பலம் உண்டு. அப்படிங்கிறதுனால எல்லாரும் நதி தீரத்தில் சந்தியாவந்தனம் பண்ணி ஆற்றுக்கு வந்துட்டுருந்தான். அந்த ஸ்திரீகள்லாம் குளிச்சுட்டு அந்த நதியிலேருந்தே ஜலம் எடுத்து ஆற்றுக்கு கொண்டு அது சமையலுக்கு உபயோகப்படுத்தின்னு இருந்தா. காலம்பரம் எழுந்திருந்த உடனே வாசத்தளித்து கோலம் போட்டு விளக்கேற்றின்னு இருந்தா. என்னென்னா பிராம முகூர்த்தத்தில் தேவதைகளும் பிதர் தேவதைகளும் எல்லாமே கிரகங்களுக்கு வருவா. அப்போது எல்லாரும் தூங்கின்னு இருந்தால் அவளோட சாபம் ஏற்படும் அப்படின்னெல்லாம் சாஸ்திரங்களை சொல்கிறதுனால சூரியோதயத்துக்கு முந்தி பிராம முகூர்த்தத்திலே எல்லாரும் எழுந்திருந்துட்டு இருந்தான். அது ஆற்றுக்கு அந்த ஜலத்தினால சமையல் பண்ணிட்டு இருந்தான். எல்லா சமையலும் ஆற்றுக்குள்ளே தான் நடந்துட்டு இருந்தது. அது பிராமண கிரகத்தில் 2 நாள்தான் வெளியிலேருந்து சாப்பாடு வரும். மரணமான அன்னைக்கும் அடுத்த நாளைக்கும். பாக்கி என்னைக்குமே அந்த அடுப்பில் அக்னி எரிஞ்சுட்டே இருக்கும். எல்லா கிரகங்கள்லையும் பசு இருக்கும், சாணகமும் இருக்கும். அந்த சாணத்தினால அந்த சாணம் உருளை ராத்திரியான அந்த அடுப்பில் போட்டு அந்த அக்னி அப்படியே நிலநிறுத்தின்னு இருப்பான். அது மரணம் நடக்கும்போது மட்டும்தான் அந்த அக்னி அணையும். அப்புறமும் திருப்பி அந்த ஆனந்த ஹோமம் பண்ணி அதிலேருந்து விளக்கேற்றி திருப்பி அக்னியை ஆற்றுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தான். எந்த ஷோடச சம்ஸ்காரமும் கிரகத்தில் வச்சு தான் நடக்கும். அந்த கூடம் தளம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ஔபாசனம், அக்னிஹோத்திரம், சமிதாதானம் இந்த மாதிரிയുള്ള அக்னி காரியங்கள்லாம் பண்ணுவோம். அது மேலே ஓலை ஓடு எல்லாம் உள்ளதுனால அது புகையெல்லாம் போகிறதுக்குள்ள சௌகரியம் அந்த கிரகங்களில் உண்டு. அப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஷோடச சம்ஸ்காரம் எதுவுமே கல்யாணம் மட்டும் பந்தல் போட்டு கிராமத்தில் நடக்கும். உபநயனம் பந்தல் போட்டு நடந்தாலும் பிரம்மோபதேசம் ஆற்றுக்குள்ளே தான் நடக்கும். அந்த பிரம்மோபதேசம் கழிஞ்சு சமிதாதானம் ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த சமிதாதான அக்னி 4 நாளைக்கு அது அணையாமல் இருக்கணும். அது அந்த சதுர்த்தி கர்மா அது முடிஞ்சுதான் அப்புறம் அந்த அக்னி அணையப்படும். அதனால் அது ஆற்றுக்குள்ளே வச்சு அது 4 நாளைக்கு அது தண்டி நீர் வர அந்த அக்னியை மெயின்டைன் பண்ணிட்டு தண்டி நீரும் முடிச்சு தான் அப்புறம் தினசரி அந்த லௌகிக அக்னியிலேயே சமிதாதானம் பண்ணுவான். கிரகஸ்தாலெல்லாம் உபாசனம் இல்லைன்னா அக்னிஹோத்திரம் பண்ணுவான். அது கல்யாணத்துக்கு சாப்பாடெல்லாம் கிராமத்திலே பந்தல்ல இல்லைன்னா திண்ணையில் எந்த கோவில் ஃபங்க்ஷன் வந்தானாலும் எல்லாமே திண்ணை ஓப்பனாக இருக்கிறதுனால திண்ணையில் தான் இலை போட்டு சாப்பாடு போட்டுன்னு இருந்தான். வேத அத்தியனம் அத்தியாபனம் எல்லாமே பெரிய பெரிய திண்ணைகளாக இருந்தது, அங்கே வச்சே நடக்கும். இப்படி தான் நம்ம சம்ஸ்காரம் எவ்வளோ வருஷமாக போயின்னு இருந்தது. அத்தியனம் அத்தியாபனமும் சம்ஸ்கிருத படினமும் ஸ்திரீகளும் அது எல்லா வேத மொழிச்சு எல்லாம் படிச்சுட்டு தான் இருந்தான். அவளொன்னும் படிப்பிக்கலே அப்படின்னே இல்லை. அந்த ஆதிசங்கரோடு அந்த மண்டல மிஸ்ரனோடு அந்த தர்க்கத்திலேயே மண்டல மிஸ்ரனோடு அந்த தர்மபத்னி தான் அதில் ஜட்ஜாக இருக்கா. அதனால் அவளுக்கும் நல்ல வித்யாபியாசம் இருந்தது. வேலைக்கு போயின்னு இருக்கலே என்று மாத்திரம்தான் வித்தியாசம். அப்படி தான் நம்மளோட சம்ஸ்காரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த இங்கிலீஷ்காரன் அவனோடு
அந்த கல்ச்சரை படிப்பிச்சு இங்கிலீஷ்லாம் படிப்பிச்சு அவனோட கிளர்க்கு ஜோலி ஆஃபீஸர் ஜோலி இதுக்கெல்லாம் பிராமணா இன்டெலிஜென்ட் ஆனதுனால பிராமணாவை கொண்டு போக ஆரம்பிச்சுட்டேன். அப்போது நம்மளோட സംസ്കാരങ്ങളെല്ലാം கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கித்து. ആദ്യം அந்த அக்னி காரியம் அந்த ஔபாசனம் அதெல்லாம் நின்று போச்சு. என்னன்னா அது இதை ஃபுல் டைமாக நம்ம சம்ஸ்காரத்தில் இருந்தால் தான் அது பண்ண முடியும். அப்போ ஆദ്യം அந்த அக்னி காரியங்கள்லாம் போச்சு. அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சானா கல்யாணம் ஆகிடுத்துனானா ஏதாவது நல்ல வயசான தம்பதிகள் அந்த கல்யாணம் கழிஞ்ச அந்த தம்பதிகளுக்கு வந்து அஷ்டாட்சரி மந்திரமோ பஞ்சாட்சரி மந்திரமோ ஓம் நமோ நாராயணாயா நமசிவாயா இந்த மாதிரி உள்ள மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணி உடனே அவள் புதுசாக ஒரு பஞ்சாயதன பூஜை பஞ்சாயதனம் இல்லைன்னா கூட ஒரு சாலிகிராமமோ ஒரு சிவலிங்கமோ எல்லாம் வச்சு பூஜை ஆரம்பிப்பா. அந்த தர்மபத்னி அதுக்கு வேண்டியுள்ள அந்த நிவேத்தியங்கள்லாம் வச்சு கொடுப்பாள். இது எல்லாரும் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்புறம் அந்த பஞ்சாயதன பூஜையை நின்றுடுத்து. அடுத்த ஜென்ரேஷன் வந்தப்போ அப்பா பண்ணிட்டு இருந்த பஞ்சாயதன பூஜையை ஆறு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் அதில் தர்க்கம் எல்லாம் வந்து அப்புறம் அந்த பஞ்சாயதன பூஜையை அடுத்த ஜென்ரேஷன் ஆனப்போ அது கோவில்லையே கொடுக்க தொடங்கிட்டான். அப்போது அந்த அக்னிகாரன் நின்றுது, பஞ்சாயதன பூஜை நின்றுது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தியாவந்தன் நின்றுது, பரிஷேதனன் நின்றுது, அப்படி ஓரோன்னா நின்றுது. மிந்தி உள்ளவா கொஞ்சம் அந்த தார்மீகமாக இருந்ததுனால அந்த சின்ன சின்ன அந்த க்ஷேத்திரங்களில் உள்ள உற்சவத்தை எல்லாம் கூட்டினான். மகாக்ஷேத்திரங்கள்ல எல்லாம் உற்சவம் தினசரியே நடந்துட்டு இருந்து, சின்ன க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் வருஷத்தில் 1 நாள் 2 நாள் நடந்துட்டு இருந்ததான அந்த அந்த செலிப்ரேஷன்ஸ் அந்த உற்சவங்கள்லாம் 8 நாள் 10 நாள் ஆக்கி பெரிசாக நடத்தின்னு இருந்தான். என்னன்னா அதில் அந்த வேலை வாங்கி அந்த இங்கிலீஷ்காரனோட அங்கே வேலை ஜோலி பண்ணி அதில் தனவானாகி அப்படி பணக்கார கேட்டகரின்னும் அல்லாமைக்கு வைதிகாலாம் அந்த செகண்ட் லெவல் கேட்டகரியும் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் வந்துடுது. கிரகஸ்தா வேறு, வைதிகா வேறு, லௌகிகா வேறு, அந்த மாதிரிலாம் வித்தியாசம் வந்து நிறைய பணம் உள்ளவன் பணத்தை கொடுத்து ஓரன்னா பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்போ க்ஷேத்திரங்கள்லாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ஆரம்பித்து நம்மளோட ஆற்றுல பண்ணிட்டு இருந்த நித்தியகர்மானுஷ்டானம் எல்லாம் முழுசாக போய் கோவிலில் வருஷத்தில் ஒருக்க பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் பெருசாக தொடங்கினப்போ அதுக்கு நிறைய தனம் வேணும். அப்போது நான் என்ன எடுத்து ஸ்ராத்தம் வந்து அந்த ஹோமம் பண்ணிட்டு இருந்த ஸ்ராத்தம் நின்று போய் அது ஹிரண்ய ஸ்ராத்தமாகி மாறி அது ஆற்றுலேயும் பண்ண முடியாமல் வாத்தியாராத்தில் போய் பண்ண தொடங்கி அங்கேயும் பண்ண முடியாமக்கி அது கோவிலில் கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த கோவில் பரிக்கப்பட்டவாளும் ஏதோ தர்மம் பண்ணுறோம் அப்படிங்கிற ரூபத்தில் அதர்மத்தை பண்ண தொடங்கிட்டான். தர்ம ரூபத்தில் அதர்மம் வந்துடுது. அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். மகாஜனோ ஏனஜன சபந்தா, மகாஜனங்கள் எப்படி போனாலோ அப்படிதான், அது படித்தவா எப்படி போனாலோ அப்படி போனால் தான் தர்மத்தை சரியாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால அது தர்மம் அப்படிங்கிறத அதர்மங்களை எல்லாம் தர்மமாக பண்ண ஆரம்பிச்சுட்டான். இது மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு போக தொடங்கிடுத்து. அப்போது சாதவும் விட்டு போயிடுத்து. அப்படி பிராமணாவோட அனுஷ்டானங்கள்லாம் விட்டு போய் பலதும் பஞ்சாயதன பூஜை கோவிலில் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். கோவிலில் ஒரு தனத்தை கொடுத்து, அது கோவிலுக்கும் பஞ்சாயதன பூஜைக்கும் ஒரு பந்தவும் கிடையாது. கோவிலில் கொடுക്കേണ്ട കാര്യமே இல்லை பஞ்சாயதன பூஜை, அது கோவிலில் போயிடுத்து. ஸ்ராத்தத்துக்கு பதிலாக 2 பிராமணாளுக்கு சாப்பாடு அப்படின்னு அது நிறைய தனம் இவ்வளோ வருஷத்துக்கு எழுதி வச்சு அந்த மாதிரி உள்ள தர்மம் ரூபத்தில் நிறைய அதர்மம் வந்துடுத்து. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அந்த கல்ச்சரே மாறிப்போய் அது உச்சைக்கு ஸ்நானம் பண்ணுறது, சாயங்கால ஸ்நானம் பண்ணுறது இல்லை ஆகி 3 நாள் தீட்டு பார்க்குறது அப்படிங்கிறது வேதமே அது விரதமாக சொல்லியிருக்கு. அது 3 நாளைக்கு அவள் வேலையொன்றும் பண்ணப்படாது, அவள் விரதமாக அவள் ஒதுங்கி இருக்கணும். அந்த சமயத்தில் சரீரத்துக்கு அதிகம் ஸ்ட்ரெயின் கொடுக்கப்படாது.
மனசுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கப்படாது. அந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா அடுத்த பிறக்கப்பட்ட குழந்தைகளையெல்லாம் அது பாதிக்கும். அவளோட மைண்டெல்லாம் சரியாக ஒர்க் பண்ணாது. அப்படிலாம் வேதம் சொல்லியிருக்கு. இப்போ பார்த்தா நிறைய யங்கர் ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கெல்லாம் ஆட்டிசம் தொடங்கின ரோகங்கள், 5 வயசுலேயே கண்ணு நேர தெரியறதில்லை, கண்ணாடி போடுறது, இந்த மாதிரியுள்ள பல மிந்தி இல்லாத ரோகங்கள்லாம் இப்போ கேன்சர் வர பிறந்த குழந்தைகளில் காணப்படுறது. இந்த மாதிரி புதிய புதிய பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிச்சுடுது. இப்போ தனம் நிறைய வந்துடுத்து அப்படிங்கிறது எல்லாமேக்கு நம்மளோட சம்ஸ்காரங்கள்லாம் விட்டு போயிடுது. ஆற்றுல மிந்தி பந்தல் போட்டு பண்ணிட்டு இருந்த கல்யாணங்கள்லாம் கல்யாண மண்டபங்களுக்கு கொண்டு போயிட்டோம். எல்லா பிராமணாலும் அந்த ஸ்திரீகள்லாம் சேர்ந்து பக்ஷணங்கள் உண்டாக்கி இருக்கிறதெல்லாம் கான்ட்ராக்டாக கொடுக்க தொடங்கிட்டாங்க. நிறைய தனம் இருக்கிறதனுசரித்து பெரிய பெரிய மண்டபங்கள் எடுத்து லௌகீகத்துக்கு பிராதானியம் கொடுத்து அந்த ஷோடச சம்ஸ்காரங்களோடு அந்த மந்திரங்கள் எல்லாம் லோபமாகி ஒன்றுமே நேர பண்ணாத மாதிரியும் அது பண்ணுறவாளுக்கும் தாற்பயம் இல்லாத மாதிரி அப்படியாகி அந்த மாதிரி நம்மளோட சமூகம் ரொம்ப டீஜெனரேட் ஆகிடுத்து சம்ஸ்காரத்தில். இப்போ ஆகாரம் நியமமே இல்லாமக்கு எல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி வெளியிலிருந்து ஆகாரம் வர்றதுக்கு ஆரம்பிச்சுடுத்து. அந்த 3 நாள் தீட்டு பார்க்காம அப்போதே அக்னிகிட்ட போய் அது குக்கிங்கும் பண்ணி அந்த பாவமும் ஏற்று வாங்கி இந்த மாதிரி பாவத்தை நம்ம விலை கொடுத்து வாங்க தொடங்கிட்டோம். நம்ம சம்ஸ்காரத்தை உத்தரணம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சமூகங்கள்லாம் என்ன எடுத்துருந்தானா அதை எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ரீதியாக மாற்றலாம் அப்படின்னு பல ஃபுட் ஃபெஸ்டிவல், குளோபல் மீட்டு இதெல்லாம் ஆரம்பித்து அதிலெல்லாம் நிறைய பணக்காராளை கொண்டு பேச வைக்கிறது, ஆண்டர்பிரைனர்ஸை பேச வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் மாறி நம்ம சமூகத்துக்கு நம்ம தர்மத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற புத்தி தீர போயிடுத்து. அதனால் நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படி ஆயிருக்கோங்கிறது இதிலேருந்து நல்லா புரியும். அந்த தர்மத்தை திருப்பி நம்மளோட அனுஷ்டானங்களை கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஆலோசிക്കേണ്ട ഒരു സമയമായെടുത്തു. ഇനിയും നമ്മൾ എസ്റ്റാബ്ലിഷ് பண்ணலைன்னாக்கா அது கைவிட்டு போயிடும். அது மாதிரி ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இது மாதிரி பிராமணாளுக்கு அப்ராமண ஸ்திரீயில் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் உபநயனம் போடுறதுனால அப்ராமண ஸ்திரீகளை பிராமணாளாக்கி கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு கேட்டார். அப்போ பிராமணஸ்ய பிராமணியாம் ஜாதாயாக பிராமணா, பிராமணில் பிராமணனுக்கு பிராமணியில் பிறந்தாத்தான் பிராமணன் ஆகும். மாத்திரமல்ல ஷோடச சம்ஸ்காரங்கள் பண்ணோம்னா அது அன்பரோக்கன் லீனேஜில் வரணும். அது அந்த கன்னிகாதானம் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே 3 தலைமுறை யாரோட புத்திரி பௌத்ரி நப்திரி 3 ஜெனரேஷன் சொல்லலாம். அது மாதிரி இவனோட ஆரோட புத்திரன் ஆரோட பௌத்திரன் அதெல்லாம் அங்கே 3 தலைமுறை சொன்னாதான் அது சரியான ரீதியில் அந்த கன்னிகாதானம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். மரணம் நடந்து அது 12 அன்னைக்கு அது சமண்டீகரணம் பண்ணமானாலும் வசுருத்ர ஆதித்யா வேணும். அந்த மரணம் அடைஞ்ச ஆளோட அப்பா அவர் வசுவாக்கி இருக்கணும், அவள் தாத்தா ருத்ரன் ஆகணும், அவரோட அப்பா ஆதித்யன் ஆகணும். அப்படின்னா தான் அது சபண்டீகரணம் பண்ண முடியும். அதனால் அது அந்த ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படின்னா பிராமணத்துவம் ஜென்மனாத்தான் வரும் அப்படின்னு தெரியும். அதனால் ஜென்மனா பிராமணா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு வைசிஷ்டியம் உண்டு. அதனால் நம்ம அந்த அனுஷ்டானங்களையும் நம்மளோட அந்த பரம்பரையும் காத்து சூக்ஷிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அது செய்யணும். சந்தியாவந்தனங்கள் பண்ணுறதுக்கு முடியும், சிவபூஜை பண்ண முடியும், 3 நாள் தீட்டு பார்க்க முடியும், ஆகார நியமங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி உள்ள பேசிக்கான காரியங்கள்லாம் நமக்கு டெஃபினட்டாக பார்க்க முடியும். பாக்கியுள்ள காரியங்கள் நம்மளோட சௌகரியம் அனுசரித்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ உள்ள ஜென்ரேஷனை அட்லீஸ்ட்டு அந்த மினிமம் பாகமாத வேதத்தில் அந்த ருத்ரஞ்சமகம் பிரசுதூக்தம் இது மாதிரி உள்ள காரியங்களாவது படிப்பிக்கிறது, ஆன்லைன்லேயாவது படிப்பிச்சா அதுவும் நல்லா இருக்கும். இல்லைன்னா வேதம்
படிக்கிறதே இல்லாமல் ஆகிடும். இந்த மாதிரி உள்ள காரியங்கள்லாம் நம்ம சம்ஸ்காரத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பண்ணணும். நம்மளோட அந்த சபை, சமூகம், குரூப்பு இதெல்லாம் இந்த காரியங்களை பற்றி கூடுதல் ஆலோசித்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல டிஸ்கஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். உங்களோட அபிப்பிராயம் இதனோட இந்த கமெண்ட் பாக்ஸில் ப்ளஸ் ஆனாலும் மைனஸ் ஆனாலும் என்ன ஆனாலும் நீங்கள் போடுங்கோ, தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம்.